தோழர் நல்லக்கண் அவர்கள் வந்து தன்னோட சிந்தனையை நிறுத்திக்கிட்டு நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கார். நாடே அவரோட இழப்ப நெனச்சு வருந்திக்கிட்டு இருக்கு. அனைத்து தரப்பு மக்களாலும், அனைத்து தரப்பு அரசியல் தலைவர்களாலும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லாம போற்றப்பட்ட ஒரு தலைவர் வந்து ஐயா நல்லக்கண் அவர்கள். முதுபெரும் அரசியல் தலைவர். இப்போ வரைக்கும் அவருக்கு 101 வயசுல அவர் வந்து மறைஞ்சிருக்காரு. ஒரு நூற்றாண்டு முழுவதையும் மக்களுக்காகவே செலவிட்ட ஒரு அரசியல் தலைவர் அவரு. முதுபெரும் அரசியல் தலைவர், தோழர், கம்யூனிசவாதி, மார்க்சியவாதி ஐயா நல்லக்கண் அவர்கள். அவரோட சிந்தனையை நிறுத்திக்கிட்டாரு. ஆனா, அவர் சிந்தித்த விடயங்கள்லிருந்து நாம சிந்திக்க தொடங்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுத்துக்கிற விஷயமா இருக்கணும். வெறுமனே அவரோட இறப்பு செய்திய, அவரோட படத்த நம்ம வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, சமூக வலைதளங்கள்ல எந்தவித புரிதலும் இல்லாம, அவர் நல்லவரு, அவர் எளிமையா இருந்தாரு, அவர் காசு பணம் வச்சுக்கல, அப்படிங்கிற அந்த கிரைட்டீரியாவுல மட்டுமே சுருக்கி, வெறுமனே அவர வந்து போற்றுதல் அப்படிங்கிறது வந்து, நாம அவருக்கு செய்ற வந்து ஒரு 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 புகழஞ்சலியா, வீர வணக்கமா இருக்கவே முடியாது. அவரோட அரசியல் நிலைப்பாட்ட நம்ப ஏத்துக்கிட்டு, அவரோட போராட்டத்த அவர் விட்டு சென்ற இடத்திலிருந்து நாம தொடர்வதன் மூலமா தான், அவர நாம உண்மையாகவே போற்றுகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் கொள்ளும். இளைஞர்கள் வந்து நமக்கு தொடர்ச்சியா வந்து கக்கன பாத்தியா, காமராசர பாத்தியா அப்படிங்கிற வரிசையில நல்லக்கண்ணு ஐயா அவர்களையும் வச்சுட்டு நாம கடந்துறக்கூடாது அப்படிங்கிறது. இவர்கள் அனைவருமே வந்து நாம அரசியல் தெளிவு பெறணும். அரசியல் தெளிவு பெற்ற நாமெல்லாம் வீதிக்கு வரணும். வீதிக்கு வந்து எளிய மக்களோட துணை நிக்கணும். அரசு அதிகார வர்க்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கணும். ஒடுக்கப்படுற மக்களுக்கு துணை நிற்கணும் அப்படிங்கிற செய்தியத்தான் நமக்கு தொடர்ச்சியா எல்லாரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா, அவர்கள் அனைவரையுமே நம்ம தொடர்ச்சியா, அவர்கிட்ட ரூ. 50 இருந்துச்சு, ரூ. 100 இருந்துச்சு அப்படிங்கிற அந்த எளிமையா இருந்தாரு அப்படிங்கிற அந்த அடையாளத்தில மட்டுமே சுருக்கி, அவங்கள வந்து அவர்களோட கொள்கையெல்லாம் புறந்தள்ளிட்டு, அவர்கள விலக்கி வச்சுர்றோம். அரசியல்வாதினாலே வந்து காசு இல்லாதவன் அரசியல்வாதி அப்படின்னு விலக்கி வச்சுட்டு போயிடுறோம். மாறா அவர்கள் அனைவரோட கொள்கையும் விவாதிக்கப்படுவதில்ல. அவர்களோட போராட்டங்கள் விவாதிக்கப்படுவதில்ல. பேசுபொருளா ஆவதில்ல. அவர்களோட போர் குணம் வந்து விவாதிக்கப்படுவதில்ல. எதற்காக இந்த சமூகத்தில உழைத்தார்கள் அப்படின்றத நாம பேசுவதே கிடையாது, விவாதிப்பதே கிடையாது. அதுபோல கக்கன் காமராசர் போல எளிமையின் அடையாளம், எளிமையின் அடையாளம் அப்படின்னு ஐயா நல்லக்கண் அவர்களையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டு கடந்து போயிறக்கூடாது. அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனுமதிக்கக்கூடாது. தொடர்ந்து இவரோட நினைவேந்தல் கூட்டங்கள தமிழ்நாடு முழுமைக்கும் முன்னெடுக்கணும். தெருமுனை கூட்டங்கள முன்னெடுக்கணும். ஐயா நல்லக்கண் அவர்களோட போராட்டங்கள, போர்க்குணத்த, அவர் எதற்காக போராடினார் அப்படிங்கிற விஷயத்த இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத தான் நாம இந்த பதிவின் மூலமா சொல்ல வரோம். வெறும் எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர அடையாளப்படுத்தி ஒதுக்கிற கூடாது அப்படிங்கிறதுல கவனமா செயல்படணும் அப்படின்னு நம்ம தோழர்கள்கிட்ட கோரிக்கையா வைக்கிறோம். இப்போ செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட ஐயா நல்லக்கண்ணு அவர்களோட ஒரு சில போராட்டத்தை மட்டும் நான் மேற்கோள் காட்டிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இளைஞர்களுக்கு செய்தியா ஐயா நல்லக்கண்ணு அவர்களோட மிக முக்கியமான போராட்டங்கள் ஒரு சிலதை நான் சொல்கிறேன். இந்திய சுதந்திர போராட்டம். ஐயா நல்லக்கண்ணுக்கு 101 வயசு. நம்ம சுதந்திரம் பெற்றே கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் கிட்ட தான் ஆகுது. அப்போது அவரோட சிறு வயதில் டீனேஜிலிருந்தே சுதந்திர போராட்ட வீரராக அவர் செயல்பட்டிருக்காரு. விவசாயிகளுக்கான போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்திருக்காரு. தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டம், உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டம், தாமிரபரணி பாதுகாப்பு போராட்டம், நாங்குநேரியில் கோவில் நுழைவு போராட்டம், செருப்பணிந்து வீதிகளில் நடக்கும் போராட்டம். மிக முக்கியமான போராட்டம். இந்த போராட்டங்கள்லாம் 100 வயது வாழ்ந்த ஐயா நல்லக்கண்ணு முன்னெடுத்திருக்காரு. ஆனால் நல்லக்கண்ணு அவர்கள் முன்னெடுத்ததுக்கு பிறகு இப்போ அந்த அந்த அதுக்கான விடிவு காலம்லாம் பொறந்துச்சான்னா நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆனால் அவர் வழியில் அவரோட அந்த சிந்தனையின் வழியிலையும் அவரோட அந்த போர் குணத்தை நாம் உள்வாங்கிக்கிட்டோம். இன்றும் நாம் வீதிகளில் செருப்பணிந்து போகக்கூடிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றும் நாம் தீண்டாமைக்கு எதிரான ஒருபடி மேலே போய் தீண்டாமைங்கிறத தாண்டி சாதி ஒழிப்புக்கு எதிரான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய கடமை இருக்குது. ஐயா நல்லக்கண்ணுவோட தியாகத்தை, உழைப்பை, அரசியலை, அவரை போற்றக்கூடிய மனிதராக நீங்கள், அவரோட இழப்பு நமக்கு பேரிழப்புன்னு கருதக்கூடிய மனிதரா நீங்க, இளைஞரா நீங்க,
அவரை வெறுமனே வந்து வெறும் ஹீரோயிக் இமேஜில் எடுத்துகிட்டு போய் வைக்காம, கதாநாயகனாக மட்டும் பார்க்காம, கடவுளாக்காம, எப்படி தந்தை பெரியார் சொன்னாரோ, அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரோ, என்னை ஆயுதமாக்கி போராடு அப்படின்னு சொன்னாங்களோ, அதே போல தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்களையும், ஏன்னா அவர் தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் போராளியாக தான் இருந்திருக்கார். கடந்த ஒரு 6 மாதம் 1 வருடமாக தான் அவரோட உடல்நிலை பிரச்சனை, 101 வயதில் தான் உடல்நிலை பிரச்சனை காரணமாக அவர் பெருசாக போராட்டங்களுக்கு வீதிக்கு வரலையே ஒழிய, 100 வயது வரைக்கும் போராட்டங்களில் வீதிகளில் இப்போ ரோட்டில் இருந்து போராடி இருக்கார். அதை தான் நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும். அவர்கிட்ட பாக்கெட்டில் 10 ரூபா இருந்துச்சா 20 ரூபா இருந்துச்சாங்கிறதெல்லாம் இப்போ நமக்கு அது உதாரணம் கிடையாது. அதுவும் தேவைதான். ஆனால் அந்த அடையாளத்துக்குள்ளே சுருக்கி பல தலைவர்கள் காணாமாக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அதை நாம் முன்னிறுத்தக்கூடாது. அவர் 100 வயது வரைக்கும் ரோட்டில் வீதியில் மக்களோட மக்களாக, எளிய மக்களோட மக்களாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும். எந்த மாதிரியான விடயங்களுக்கு ரோட்டுக்கு வீதிக்கு இறங்கி வந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேணும். தீண்டாமையை எதிர்த்திருக்காரு, சாதியை எதிர்த்திருக்காரு, உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு போராடி இருக்காரு, தொடர்ச்சியா எளிய மக்கள் பக்கம் நின்றுருக்காரு, சாதி அடையாளத்தை விட்டு ஒழிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம நம்ம பேரை மாற்றிக்கிட்ட ஒரு சுத்துல 100 வருஷம் வாழ்ந்த மனுஷன் ஜாதிங்கிறத சாதின்னோ சாதிங்கிறத குடின்னோ மாற்றிக்கிட்டு போவோம்னு அவர் சொல்லலை. மக்கள் எந்த விடயங்களால் ஒடுக்கப்படுறாங்களோ அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர் ரோட்டில் நின்னார். அவரோட 100வது வயதில் கூட அவர் வந்து தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த போராட்டங்களில் முன்கள போராளியாக வந்து நின்றுருக்கார். நீங்கள் இப்போ சமீபத்திய போராட்டங்களை கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதே போல் தோழர் திருமுருகன் காந்தி, மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி மீது கடந்த ஆட்சியில் மிக கொடுமையான சட்டங்கள் ஏவப்பட்டு அவர் அரசு பயங்கரவாத ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட போது அவர் மீது உள்ள அத்தனை வழக்குகளும் ரத்து செய்யப்படணும் அப்படின்னு ஐயா நல்லக்கண்ணு தலைமையில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு அவர் தலைமை பொறுப்பேற்று அரசு இவர் மீது உள்ள வழக்குகளை எல்லாம் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு களத்துக்கு வந்த போராளியாக அவர் இருந்தார். தமிழ்நாட்டுக்குன்னு தனி கொடி வேணும் அப்படின்னு வைக்கிற கோரிக்கையில் அவர் வீதிக்கு வந்தார். இப்படி பல போராட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் அந்த 100 வயதிலையும் அவர் உடல் ஒத்துழைக்காத வயதிலையும் வந்து வீதியில் நின்றுட்டு இருந்த ஒரு போராளியாக தான் அவர் இருக்க விரும்பினாரே ஒழிய எளிய மக்களோடவே நின்றுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் விரும்பினாரே தவிர தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் போராடி எப்படியாவது இந்த எளிய மக்களோட பிரச்சனைகளை சரி செஞ்சிட முடியுமான்னு தான் யோசிச்சாரே தவிர என்றைக்கும் அவர் வந்து களத்திலிருந்து விலக நினைத்ததே இல்லை. அவரோட இலக்கு வந்து எளிய மக்களின் விடுதலையாக இருந்துச்சு. அவரோட இலக்கு தீண்டாமை ஒழிப்பாக இருந்துச்சு. அவரோட இலக்கு சாதி ஒழிப்பாக இருந்துச்சு. அவரோட இலக்கு இந்த சாதியின் பேரில் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்க சுரண்டல்கள்லேருந்து மக்களை விடுவிச்சு உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிறதா தான் அவரோட இலக்கு இருந்துச்சு. அந்த இலக்கு அத்தனையுமே வந்து வீதிகளில் செருப்பணிஞ்சிட்டு போகணுங்கிறது தான் அவரோட இலக்காக இருந்துச்சு. சாதியை ஒழிச்சு அவரோட இலக்குகள் அத்தனையுமே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்னா மாறுதல்கள் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. ஆனால் இன்னமும் களப்பணி ஆற்ற வேண்டிய தேவை இருக்குது. ஆக ஐயா நல்லக்கண்ணு அவர்களை வெறுமனே எளிமையின் அடையாளம்னு நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதோடு நிறுத்தாமல் அவர் வழியில் அரசியலை முன்னெடுப்போம். அவர் எதுக்காக உழைச்சாரோ, போராளியாக இருந்தாரோ, போர்க்குணத்தோடு போராடினாரோ அந்த வழியில் நம்ம அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு உறுதி எடுத்துப்போம். நாம் மீண்டும் ஒரு முறை அரசியல் வெங்காயம் சார்பாக ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு, தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு வந்து செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்.